ஸோ இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம். ஸோ இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ பேசிக் ஐடியா F is a continuous on a closed interval a comma b. Then for every m such that f of a and f of b, there exists at least one value from c in open interval a comma b such that f of c equal to m. ஸோ அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகிக்கிங்க. எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்னங்கிறாங்க, கண்டினியூஸ்ன்ட்டாங்க. கண்டினியூஸ் எந்த இன்டர்வல் இருக்காங்க, க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பின்ட்டாங்க. ஸோ ஒரு எம்ங்கிற ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றாங்க. அந்த எம் எங்க இருக்குது அப்படின்னா, இந்த எஃப் ஆஃப் ஏ அண்ட் எஃப் ஆஃப் பி இது லைஸ் பிட்வீன் வேல்யூல எம் இருக்குது. சப்போஸ் இப்படி ஒரு லைன் இருக்குது, இது எஃப் ஆஃப் ஏ இருக்குதுன்னா, இங்க எஃப் ஆஃப் பி இருக்குதுன்னா, இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கும், எங்கேயோ ஒரு பக்கம் கண்டிப்பா இருக்கு. இதுதான் எம்ங்கிற பாயிண்ட் மாதிரி. அப்படின்னு ஒன்று எக்ஸிட் ஆச்சுன்னா, அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிற ஒரு பாயிண்ட் எக்ஸிட் ஆச்சுன்னா, சப்போஸ் அந்த சிங்கிற பாயிண்ட், அந்த சிங்கிற பாயிண்ட் எங்க இருக்குன்னா, லைஸ் பிட்வீன் ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ கமா சி. ஏ கமா பிங்கிறது இந்த எம்மோட வேல்யூ. தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு எம். அப்போ இந்த எம் கேன் பி ரிட்டன் அஸ் எஃப் ஆஃப் சின்னு கூட எழுதலாம். எம் கேன் பி ரிட்டன் அஸ் எஃப் ஆஃப் சின்னு கூட எழுதலாம். அதுதான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த டயக்ராம் கிளியராக இருக்கும். எஃப் ஆஃப் ஏங்கிற வேல்யூ இங்கே இருக்குது அண்ட் எஃப் ஆஃப் பிங்கிற வேல்யூ இங்கே இருக்குது. இது வந்து பி கமா எஃப் ஆஃப் பிங்கிற பாயிண்ட். தென் சிங்கிற பாயிண்ட் இருக்குது, இங்கே ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. லைஸ் பிட்வீன் சிங்கிற பாயிண்ட் இருக்குது. இதுக்கு வெளியே இருக்கிறது லைஸ் பிட்வீன் இன்டர்வல் இருந்ததுன்னா இந்த சேரும் திஸ் கோல்ஸ் ஃபார் த இன்டர்மீடியேட் தியரி. அப்போ எந்த ஃபங்க்ஷன் எடுத்துட்டாலும் நம்ம டொமைன் அண்ட் கோடொமைன் செட் வந்து இது சாட்டிஸ்ஃபை இருக்கும். சரிங்களா? அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. அந்த தீரம் என்ன டவுட் இருக்குதாப்பா? இதுதான் தீரத்தோட மெயின் பேசிக் ஸ்டேட்மெண்ட். அதான் அந்த அந்த இது பேசிக்லி என்ன சொல்லுதுன்னா, அந்த ஒரு இன்டர்வர் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வந்து இந்த இன்டர்வல் கூட இருக்கணும்னு நீ ப்ரூவ் பண்ணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ வந்து ஓகே. ஸோ அது வந்து நீங்க அந்த 2 இன்டர்வல் வேல்யூ அந்த ஈக்குவேஷன்ல போடும்போது அது அந்த கிவன் வேல்யூ வந்து அது அந்த அந்த 2 ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ல மிடில்ல இருக்கணும். அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான். இங்க சிங்கிற பாயிண்ட் இருக்குதுன்னா இங்க மூவ் ஆயிட்டு இங்க எஃப் ஆஃப் சிங்கிற பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் எங்க இருக்கும், இங்க எஃப் ஆஃப் ஏ, இங்க எஃப் ஆஃப் பி லைஸ் பிட்வீன் தான் இருக்கணும். அதே மாதிரி இங்க சிங்கிற பாயிண்ட் ஏ கமா பிங்கிற பாயிண்ட் லைஸ் பிட்வீன் தான் இருக்கும். அந்த கிளியர் டயக்ராம் இங்க கொடுத்துக்கிறாங்க. அதுதான் மீனிங். சரிங்களா? இதை போடும்போது உங்களுக்கு தெரியும். இந்த டயக்ராமேட்டிக்காக போட முடியுமா எல்லா ப்ராப்ளம்னா உங்களுக்கு கால்குலேட்டர் அலோடு கிடையாது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும். அதை நம்ம பார்த்துக்கலாம் போகும். சரி, இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறாங்க? sin x equal to 0.3. ஸோ அந்த இன்டர்வல் 0 to pi by 2. ஸோ ஆல்ரெடி நம்ம வேல்யூ தெரியும். இது என்னது, ஏவோட வேல்யூ 0 அண்ட் பியோட வேல்யூ pi by 2. சரிங்களா? அப்போ எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன, எஃப் ஆஃப் பியோட வேல்யூ என்ன? எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க, இது sin x-க்கு அப்ளை பண்ணி பாருங்க. sin 0. sin 0ஓட வேல்யூ 0. ஆனா அந்த சோ இது வந்து அவனுங்க சொல்றானுங்க sin x 0.3 ன்னு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் 0 நான் நினைச்சேன் அந்த சில क्वेश्चनல வந்து அவனுங்க அந்த அந்த ஈக்குவல்ஸ் டு அந்த வேல்யூ அந்த பக்கம் கொண்டுட்டு வந்துட்டு sin x minus 0.3. ஓகே அப்ப புரியுது. ஓகே புரியுது. ஓகே. அப்ப pi by 2 எடுக்கிறீங்க. அப்ப என்ன sin pi by 2. sin pi by 2 ஓட வேல்யூ என்னப்பா, 1. சரிங்களா? இப்போ எக்ஸாக்டா டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நல்லா பாத்துங்க. f of 0 ஓட வேல்யூ 0, f of 1 ஓட வேல்யூ pi by 2 ஓட வேல்யூ, f of pi by 2 ஓட வேல்யூ 1. அப்ப இது ரெண்டுக்கு நடுவுல தானே 0.3 இருக்கும். ரெண்டுக்கு நடுவுல தானே 0.3 இருக்கும். இந்த ரெண்டுக்கு நடுவுல இந்த 0.3 இருக்கும். ஆமா. அப்ப கண்டிப்பா என்ன இருக்க போகுது, அப்ப 0, pi by 2ல ஏதோ ஒரு வேல்யூ தான். சரிங்களா? சம் சிங்கிற பாயிண்ட் ஏதோ ஒரு வேல்யூ தான் லைஸ் பிட்வீன்ல இங்க சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது f of c equal to 0.3 சாட்டிஸ்ஃபை ஆகும்.
அதுக்கு டயக்ராம் போட்டுக்கலாம். எப்பயுமே sin x ஓட டயக்ராம் பார்த்தீங்கன்னா 0 to பை பை 2ல கேட்டுக்கிறாங்க. 0 to பை பை 2னா இங்கே 0, இங்கே பார்த்தீங்கன்னா பை பை 2. சரிங்களா? ஸோ மற்ற வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பெண்ட் ஆகிற டயக்ராம் மாதிரி வரும். இப்படி வரும். ஹையஸ்ட் வேல்யூ. இந்த வேல்யூ வந்து 1 இந்த வேல்யூ என்ன இருக்கும்? 1 இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன ஆச்சுன்னா 0.3 எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து 0, இது வந்து 0.1, இது வந்து 0.2, இது வந்து 0.3, இது வந்து 0.4 அப்படியே போகும்போது 1 கிடைக்கும். அப்போ 1 கிடைக்கும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 0.3ங்கிறது எங்கே இருக்கும்? அந்த கர்வில் இருக்கும். ஓகே, இது இன்டர்செக்ட் ஆகிற ஏரியா இருக்குதுங்களா? இதுக்கு ஒரு லைன் போட்டுட்டிங்கன்னா இதுதான் நம்மளுடைய பார்ட்டு. அப்போ எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது அந்த பாயிண்ட் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ இதுதான் சொல்யூஷன். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு தெரியல. சைனு இந்த பாயிண்ட்டும் அண்ட் ஒய்யோட வேல்யூ 0.3. சரிங்களா? இது என்ன பாயிண்ட்னு நம்ம வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாமெட்ரிக்கு யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் ஃபார் த சைன் எக்ஸோட. ஓகே, சின்னாஜி டவுட் இருக்குதாம்மா? இல்ல இதுல டவுட் இல்ல. ஓகே, வெரி குட். அப்போ இது ஒன் ஆஃப் த மாடல், பேசிக் மாடல். டைரெக்டாக சொல்யூஷன் கிடைச்சிடும்.